ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். நீட்டை பற்றி தான் பேசலான்ட்டு. ஏன்னா நான் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். என்னுடைய டாட்டரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க, லெட் அஸ் கோ டு த வீடியோ. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீட்டு படிக்கணுமா வேணாமான்னா படிக்கணும் தான். நீட்டை படிங்க, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எம்பிபிஎஸ் சேருங்க, பெரிய டாக்டர் ஆகுங்க, பிஜி பண்ணுங்கள், யூஜி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிஜி ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்ப வேண்டிய சப்ஜெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, அது பேஷனாக இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 7ஆவதுலேருந்தே நீ நீட்டில் போய் உட்காரு, நீ ஒரு செக்ஷனு, அவன் ஒரு செக்ஷனு, இது மாதிரி பாகுபாடுபடுத்தி அந்த குழந்தைங்களை பிரித்து நீ ஃபஸ்ட் ரேங்க்கு, நீ செகண்ட் ரேங்க்கு, நீ இதுக்கு தகுதி இல்லை, நீ இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை பிரித்து அதில் நீட்டில் ஒரு பசங்களையும் சாதா சப்ஜெக்டில் ஒரு பசங்களையும் உனக்கு இதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு தகுதி இருக்குதுன்னு பேசி அந்த மனசை புண்படுத்தி அதுங்களை படிக்க வைக்கிறது இது நல்லதே கிடையாது. எந்த ஸ்கூலுக்குமே நான் சொல்கிறேன். நான் குறிப்பிட்ட ஸ்கூலெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா அதை பாதிக்கும் அவங்கள. அதனால் அந்த ஸ்கூல் பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த பசங்களை கட்டாயப்படுத்தி நீட்டுன்னு ஒரு இதை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு அதுங்களுக்கு அந்த +1 +2லேயும் மார்க் எடுக்க முடியல, நீட்லேயும் அதுங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பசங்கன்னா அதுங்க ஒரு இலக்கை நோக்கி தான் அதுங்க போக முடியும், 2 இலக்கை நோக்கி போக முடியாது. பொதுவாக முடிக்கட்டும், அவங்க பாவம் +1 +2 ஒழுங்காக முடிக்கட்டும், அதுலேயாவது நல்ல மார்க் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீட் ஒரு 1 இயர் ஆகாஷ் அது மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்குது. அதில் போய் படித்து அவங்க அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போய் படித்து அவங்க அதில் மார்க் எடுத்து அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் போய் அப்பியர் ஆகி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கட்டும், பெரிய டாக்டர் ஆகட்டும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல வர்றது, ஸ்கூலில் பசங்களை 7ஆவது 8ஆவதுலேருந்து நீ நீட்டில் படிக்கிறியா, ஜேஇ படிக்கிறியா, இன்ஜினியரிங் படிக்கிறியா, நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. அதுங்க பாவம் இதையும் படிக்க முடியாமல், அதுவும் படிக்க முடியாமல், இதுலேயும் மார்க் எடுக்க முடியாமல், அதுலேயும் மார்க் எடுக்க முடியாமல் அதுங்க பைத்தியம் மாதிரி ஆகிடுதுங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஒன்று ஒழுங்காக +1 +2 படிங்க, அதுக்கப்புறம் நீட்டுக்கு தனியாக கோச்சிங் 1 இயர் போங்க. ஒரு வருஷம் வேஸ்ட்டானால் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து பெரிய டாக்டர் ஆகுங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.